ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 22 நடக்க போற ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து கொண்டு வரதா வந்து ஒரு டிவி சேனல் அதாவது சிஎன்பிசி டிவின்ற ஒரு சேனல்ல வந்து சொல்லியிருக்காங்க. கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிஆர் 1A அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கு. இப்ப டிபிலாம் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1ஏன்ற ஒரு ரிட்டர்ன் வந்து கொண்டு வரலான்னு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இன் அமெண்ட்மென்ட். இப்ப இந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கொண்டு வந்தா என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி டாக்ஸ் பேயர் கேனாட் மாடிஃபை ஜிஎஸ்டிஆர் 1 இன் த சேம் பீரியட். அதாவது நம்ம இன்கேஸ் ஜிஎஸ்டிஆர் 1ல ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சோம்னா, நம்ம இப்ப இருக்கிறதுல வந்து பண்ண முடியாது. It has been filed. Any amendment or missed record must be reported in GST 1 for the next return period. இப்போ இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் இல்லை அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிட்டர்ன் எப்போ நம்ம இப்போ மே மந்த் ஃபைல் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஜூனில் தான் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட்டோ ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்ட்ரோடியூசிங் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா டு சிம்பிளி திஸ் ப்ராசஸ் ஜிஎஸ்டிஆர் 1A will be allow taxpayer to amend or add record within the same month. அதாவது உங்களுக்கு நீங்க அமெண்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், ஆட் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் வித்தின் த அதே மந்த்ல. இப்ப நான் மே மந்த் ஃபைல் பண்ணியிருக்கேன்னா, இதே மந்த்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆடும் பண்ணிக்கலாம், மைனஸும் வந்து பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் பிஃபோர் ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 3B. அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து அமெண்ட்மெண்ட்டு எதா இருந்தாலுமே வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உங்களுக்கு அக்யூரேட்டா வந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலி லையபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட். The amended liability will be automatically populated in GSTR 3B enable correctly liability discharge. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸ் லைபிலிட்டி ஏன்னா ஜிஎஸ்டிஆர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம லைபிலிட்டி தான் இருக்கும். ஸோ இந்த நம்ம ஆடோ மைனஸோ பண்றோம்னா, இது ஆட்டோமேட்டிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சேம் பீரியட் மாடிஃபிகேஷன். இப்ப கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் பேயர் நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் மந்த் தான் வந்து பண்ற மாரி இருக்கும். இது வந்து அதே மந்த்ல வந்து நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்ப நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 லெவல்க்குள்ள பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 3B வந்து 20க்குள்ள பண்றீங்க. இந்த பிட்வீன் இந்த பீரியட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஜிஎஸ்டிஆர் 1A யூஸ் பண்ணி நீங்க வந்து இன்கேஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஜிஎஸ்டிஆர் 1ஏன்ற யூஸ் பண்ணி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மென்ட்டோ ஆர் மிஸ் ரெக்கார்ட் கேன் பி ரிப்போர்ட்டட் இன் ஜிஎஸ்டிஆர் 1A பிஃபோர் ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 3B. அதாவது 3B ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க ஜிஎஸ்டிஆர் 1A ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bலயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஐ ஹோப் இது வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1A ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்தாங்கன்னா, இது வந்து நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.